முன்னாடி அதை வாசித்தார். ஸோ வாசித்ததுக்கப்புறம் தென் இஸ் ஃபைன். இப்படி நமக்கு வந்து ஒரு பக்தனுக்கு ஒரே ஒரு தடை என்ன அப்படின்னா கர்வம். எல்லாருக்குமே கர்வம் இருக்கு இல்லையா? ஒரு சின்ன கம்பெனியில் வேலை பண்ணுறவனுக்கு கர்வம், ஒரு பிச்சைக்காரனுக்கு கர்வம் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாருக்குமே இந்த உலகத்தில் உடம்பு ரீதியாக இருக்கிறதுனால பொய் அகங்காரத்தில் ஒரு கர்வம். அதுவும் பக்தியிலையும் நம்ம ஏதாவது சேவை செஞ்சோன்னு வைங்க, அதுலேயும் கர்வம். அரே ஸோ அது வந்து பகவான் முன்னாடி அந்த கர்வம் வந்து ஒரு பெரிய தடை மாதிரி. ஸோ பூந்தானம் எளிமையான பக்தராக இருந்தார். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மஞ்சுளா அப்படின்ற இடத்துல பிரசாதம் சாப்பிட்டுட்டு ஒரு வயசான மூதாட்டி அவர் வந்து ஒரு சின்ன மாலையை கொத்துக்கிட்டு வருவாங்க. ஸோ பகவானுக்கு சாத்துறதுல பூ மாலையெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். துளசி மாலை, அப்புறம் வந்து தாமரை, இதெல்லாம் வந்து பகவானுக்கு சாத்துறது வந்து பகவான் சிருஷ்டியில் எல்லாமே அவர் உருவாக்கியது எதுக்காக? அதை நம்ம அனுபவிக்கிறதுக்காக இல்லையா? பகவானுக்கு அவருடைய இன்பத்திற்காக எது இருந்தாலும் அதை எடுத்து அவர் சாத்திட்டு அதோடைய பிரசாதத்தை நம்ம எடுத்துக்கணும். ஸோ அவர் அந்த மாலையை கொண்டு வர அப்படி ஓடி ஓடி வர்றாங்க அவருடைய கிராமத்தில் இருந்து. நான் சொன்னேன் இல்லையா, அந்த காலத்துலலாம் எல்லா பக்தர்கள்லாம் சுற்றி சுற்றி இருப்பாங்க. இங்கே வந்து அவங்க வருவாங்க, தரிசனம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ வரும்போது உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு ஓடி வர்றாங்க. இந்த வரும்போது அப்புறம் அவங்களுக்கு தெரிய வருது, இந்த மாலையை வச்சுட்டு அவருக்கு தெரிய வருது தரிசனம் வந்து மூடிட்டாங்க. ரொம்ப கவலையாக வச்சுச்சோ, நான் பகவானை பார்க்க வந்தேன், பகவானுக்கு இது சாத்த வந்தேன் அப்படின்னு. ஸோ ரொம்ப கவலையாக அங்கே நின்றுட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் பூந்தானம் வர்றாரு. ஏன் கவலையாக இருக்கீங்க அப்படின்னு. இல்லை, பகவானுக்கு இது சாத்தணும்னு வந்தேன், பட் பகவானை வந்து தர்ஷனம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை கேட்டுட்டு கவலைப்படாதீங்க, இங்கே வந்து இந்த இடத்துல நீங்கள் அதை சாத்துனீங்கன்னா அது பகவானுக்கே சாத்தின மாதிரி அப்படின்னு. சரி, இவர் பெரிய பக்தராச்சே அப்படின்னு சொல்ல பிரகலாதன் வந்து இரண்யகசிபு கிட்ட கோபத்தில் அவர் சொல்கிறார், உனக்கு எங்கே சக்தி வருது? பயங்கர சக்தி உனக்கு. நான் உன்னை என்னெல்லாம் பண்ணி கொல்ல பார்க்குறேன், உன்னை கொல்லவே முடியலையே, எங்கிருந்து சக்தி வருது அப்படின்னு. இப்போ பிரகலாதர் சொல்கிறாரு, என்னொரு அப்பாவே, உனக்கு எங்கேருந்து சக்தி வருது அங்கேருந்து தான் எனக்கும் சக்தி வருது அப்படின்னு. என்ன எல்லாருக்கும் பகவான் கிட்ட தான் ஒரு தப்பாக நினைக்கிறதுனால பகவான் வந்து தப்பான வழியில் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பகவான் வந்து இங்கே வந்து அவருக்கு வந்து பூந்தானத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் சாத்து அப்படிங்கிறார். சார் சாத்திட்டு பூஜாரி அந்த மஞ்சுளாங்கிற லேடி வந்து போயிடறாங்க. போனதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த பூஜாரி வந்து பகவானுடைய நைட்டில் சாத்தின பூவெல்லாம் எடுத்து அதெல்லாம் பண்ணிவிட்டு அவர் அலங்கரித்து மங்களாரத்திக்கெல்லாம் ரெடி பண்ணுறாரு. நிர்மாலய தரிசனத்துக்கு பண்ணும்போது எல்லா மாலையும் வந்துடுது, ஆனால் இந்த மாலை மட்டும் வரமாட்டேன். சரி, சாதாரணமாக பக்தர்கள் அடிக்கிறாங்க, என்ன போகிறோம் பகவான் ஏதோ இருக்கார் அப்படின்னு. அவர் ஆக்சுவலாக பகவானே தான் அங்கே. அது எப்படி அவர் வந்து நமக்கு காமிக்காருன்னா நம்மளுடைய பக்தியின் மூலமாக. அவர் எல்லா பூவும் எடுக்கிறாரு, பூ வர கடைசி ஒரு பூ மட்டும் வரமாட்டேங்குது. அது வந்து ஏதோ அவரோடைய அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி. அப்புறம் பூந்தானம் வந்து சொல்கிறார், நேற்று ராத்திரி இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு. அப்படி இந்த ராத்திரி வந்து இந்த மாதிரி அந்த மூதாட்டி வந்து அப்படி அவர் மாலை செலுத்தினார். மேபி அது வந்து அந்த மாலையாக வந்து பகவான் இதை ஏற்றிருக்கலாம்
அப்படின்னு கேட்டபோது இந்த மாதிரி டப்புன்னு கீழே விழுந்தது. ஹரே கிருஷ்ணா, ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு. ஸோ அவர் வந்து பகவான் காமிக்கிறதுக்காக உடலை. ஸோ இப்படி அந்த அந்த ஸ்தலத்துக்கு நம்ம போவோம். இன்னொரு சின்ன சம்பவம். பூந்தானம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப விசேஷமாக, அவருக்கு ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாகவத பாராயணம். ஆக்சுவலாக வந்து ஒரு பக்தனுக்கு அவர் வந்து அவருக்கு மிக அற்புதமான ஒரு பக்தி சேவை என்ன அப்படின்னா, பகவானை பற்றி கேட்கறதும் பகவானை பற்றி வாசிக்கிறதும். ஆக்சுவலாக ஒரு பக்தனுக்கு ஒன்றுமே தேவையில்லை, இருந்த இடத்துல பாகவதத்தை படிச்சுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை வாழும். அதுதான் கோபிகள் வந்து பாடுறாங்க. தவ கதாமிருதம் தப்த ஜீவனா கவிவிரீதிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களா ஸ்ரீமதா ததா புவி கிருணந்தியே பூரிதா ஜனா. கோபிகள் வந்து கிருஷ்ணனுடைய பிரிவில் 10வது ஸ்கந்தத்தில் கோபிகீதம்னு இருக்கு. இதில் இதோடைய அர்த்தம் என்னன்னா, இந்த பௌதீக உலகம் வந்து இது வந்து நெருப்பு மாதிரி. நெருப்பே இல்லைங்களே, அது எப்படி நெருப்பு? இன்னல் வரும் இல்லையா? இது வலிக்குது, அது சரியில்லை, இது வீட்டில் அந்த மாதிரி ஆயிடுச்சு, அது நெருப்பு. அது வந்து நெருப்புல உட்கார்ற மாதிரி. ஆனால் தவ கதாமிருதம் தப்த ஜீவன். ஆனால் பகவானுடைய கதையை கேட்டோம்னா அது வந்து உயிர் கொடுக்கும். யாருக்கு? பக்தர்கள். ஸோ இந்த பாகவதம் சொன்னா இல்லையா, இந்த பாகவதம் பற்றி முதல் ஸ்லோகம், 3வது ஸ்லோகம். நிகம கல்பதரோர் கலிதம் சுகமுகம் அமிர்த பிபத ரசமாலயம் திரவிய சம்யுத்தம் அப்படின்னு பாகவதத்தில் கொடுத்துருக்கு. அப்படின்னா அது வந்து ஒரு குடிக்கிற அமிர்தம். ஸோ இந்த பாகவதம் வந்து சாதாரண பக்தர்கள் மட்டும் இல்லை, சிவபெருமான் அந்த மாதிரி உன்னதமான பக்தர்கள் கூட வாசிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து குருவாயூர் பக்கத்தில் ஒரு க்ஷேத்திரம். எவ்வளோ குருவா அது க்ஷேத்திரம்? பூந்தானம் பாகவதம் வாசித்த க்ஷேத்திரம் திருநாவை. அங்கே ஒரு க்ஷேத்திரம் இங்கிருந்து அவர் இங்கே இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, அது வந்து குறிப்பிட்ட காலம்தான் அது வந்து திறந்து வைக்கப்படும். கொட்டியூர் அப்படிங்கிற இடம். எத்தனை தூரம் பிரபு? அந்த இடத்துல ஒரு சிவபெருமான் க்ஷேத்திரம் ஒரு 1 hour ஆகுமா? 3 hours ஆகும். அவர் வந்து என்ன பண்ணாரு, அங்கே போய் அந்த ஒரு பர்டிகுலர் சமயம் 1 மாதம் 15 நாள் அந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பான். ஸோ பூந்தானம் அங்கே போய் பாகவத்தை வாசிப்பார். ஸோ ஒரு தடவை அவர் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ண ருக்மிணி கல்யாணம் அதை படிக்கிறார். அந்த கல்யாணத்தை அதை அப்படி படிக்கிறார். அவர் திறந்து வச்சு படிக்கிறார். அவர் முதல் நாள் போய் அந்த பாகவதத்தை வாசிச்சுட்டு மூடி வச்சுட்டு ரொம்ப அற்புதமாக அவர் வந்து ரொம்ப வருணமாக அந்த ருக்மிணி வந்து எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் காமிச்சிட்டா அப்படி அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக சொல்லி அவர் மூடி வச்சிடுறார். அடுத்த நாள் வந்து திரும்பி ஓப்பன் பண்ணுறாரு. என்னாச்சு? அந்த அத்தியாயம் முடிச்சிட்டார். அதுக்கு அடுத்த அத்தியாயம் போகும். திரும்பியும் பார்த்தா அந்த புக் மார்க் எங்கே இருக்கு, அது திரும்பியும் ஒரு சாப்டர் முன்னாடி போயிடுச்சு. பேஜுக்கு முன்னாடி வந்துருச்சு. அவர் என்ன பண்ணார், சரின்னு சொல்லி அவர் பாட்டி வாசிச்சிட்டாரு இல்லையா. நம்ம அதை ஒரு தடவை கேட்டுட்டோன்னா நமக்கு போர் அடிச்சிடும் இல்லையா. இது என்ன நீங்கள் நேற்று தானே சொன்னீங்க, திரும்பி இதை சொல்கிறீங்க அப்படின்னு பேசுகிறவங்க அப்படி நினைக்கலாம், கேட்குறவங்க அப்படி. இவர் என்ன பண்ணார், திரும்பி வாசித்தார். திரும்பி வாசிச்சுட்டு மூடி வச்சுட்டு போகிறார். அப்புறம் அடுத்த நாள் வர்றாரு, திரும்பி ஓப்பன் பண்ணுறாரு, திரும்பி புக் மார்க்காக போயிடுச்சு.
இப்படியே வச்சு அப்புறம் டைம் ஆயிடுச்சு. அது வந்து கோயில் சாத்துறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அது மூடிட்டு கிளம்பி வந்துட்டார். கிளம்பி அவர் திரும்பி வர்றார். வரும்போது அவர் அச்சோ ஏதோ கை வீசிட்டு வரனே, ஒன்றுமே ஏதோ ஒரு கை எம்டி கையாக இருக்கிற மாதிரி இருக்கேன்னு திரும்பி போகிறார். திரும்பி போய் அவர் வந்து கதவெல்லாம் பூட்டி இருக்கு. அப்புறம் வந்து அது சின்ன அந்த ஓட்டையில் பார்க்குறாரு, ஏதோ சத்தம் வருது. என்னடா சத்தம்னு பார்த்தா அந்த பாகவதத்தை தொடர்ந்து அதே அத்தியாயத்தை சிவபெருமான்னு சொல்லி அவருடைய பார்ஷதர்கள், பூதநாதர்கள், பார்வதியெல்லாம் உட்காந்து பாகவதத்தை கேட்குறாங்க. இவர் வந்து பாகவத அதே இடத்த வாசிக்கிறார். ஹரே கிருஷ்ணன் அப்படி வாசிச்சுட்டு இவர் பார்க்குறவர்களுக்குள்ள அப்படியே பிரமிச்சிடுறார். சிவபெருமான் பார்வதி எல்லாம் உட்காந்துட்டு கேட்குறாங்க. அப்போ சிவபெருமான் எல்லாம் வாசிச்சுட்டு அதை மூடி வச்சு பார்வதிகிட்ட கேட்குறாங்க, எப்படி இருந்தது இன்னைக்கு பாகவதம் கேட்டல அப்படின்னு. நல்லா இருக்கும். ஆனால் என்ன, பூங்கானம் சொன்னது இன்னும் சுவையாக இருந்தது அப்படின்னு சொல்லி இவர் சிவபெருமான் ஆமாம் ஒரு உன்னதமான பக்தர், அவர் சொன்னால் இன்னும் சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டதுக்கப்புறம் இவர் கதவை திறக்கிறாரு. உடனடியாக சிவபெருமான் பார்வதியெல்லாம் அப்படி மறைச்சு போடுறார். ஹரே கிருஷ்ணன். ஸோ இப்படி பல சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்தது. அந்த பூந்தானுடைய நம்ம போகிறோம் இல்லையா, மஞ்சுளா அந்த இடம், கேசவன், அப்புறம் வந்து அவருடைய விக்கிரகம் ஆராதனை செய்த இடம், அது இல்லை அது தூரம் இல்லையா, டைம் ஆகும். அது கொஞ்சம் டைம், அவரோட தங்கிய இடம் கூட இருக்காமா. நெக்ஸ்ட் தடவை குருவாயூருக்கு வரும்போது நம்ம அங்கே போகலாம். ஸோ இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் வர்றது நமக்கு வந்து ஒரு பக்தியில் நமக்கு உற்சாகம் இல்லையா. இந்த பௌதீகமாக நம்ம செயல்பட அந்த உற்சாகம் குறையும். இந்த மாதிரி யாத்திரைக்கு வந்து குருவாயூரப்பனுடைய தரிசனம்லாம் எடுத்து பகவானை பற்றியெல்லாம் கேட்கும்போது நமக்கு என்னது, பக்தி இன்னும் நமக்கு மேலும் மேலும் பண்ணணும். உடம்புல ஜுரம் இருக்குன்னு வைங்க, என்ன பண்ணணும், தெர்மாமீட்டர் வைப்பாங்க. அப்போ என்ன விஷயம் ஏறும் டெம்பரேச்சர், 100, 102, 103. நமக்கு பக்தியோட டெம்பரேச்சர் ஏறணும்னா எப்படி, உற்சாகம். எனக்கு பக்தி செய்யணும், காலையில் எந்திரிச்சு ஜபம் செய்யணும், படிக்கணும், விக்கிரக ஆராதனை பண்ணணும் அப்படின்ற உற்சாகம் இருந்ததுன்னா என்னது, பக்தி டெம்பரேச்சர் ஹையா இருக்கு. யாத்திரைகள்லாம் எதுக்கு வர்றது, இந்த டெம்பரேச்சரை ஏற்றுறதுக்கு. சரியா, அங்கே வீட்டுக்கு போனீங்கன்னா இறங்கும், அப்புறம் 3 மாதம் கழிச்சு திரும்பி ஏற்றணும். அந்த பிரபுலாம் இங்கே தான் இருக்காரு, எப்போவுமே ஏறி தான் இருக்கும் அவரோட டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் இறக்குனீங்கன்னு வைங்க, என்ன ஆகும், பௌதிகமாக வளரணும் ஆசை வரும். டெம்பரேச்சர் ஏற்றி வச்சிங்கன்னா பக்தியில் வளரணும்னு ஏறும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோள் ஆன இந்த பக்தியை வந்து நம்ம வந்து மேம்படுத்துறதுக்காக தான் இங்கே நம்ம வந்து we are coming to increase our devotion. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்ஷனம். என்னென்னலாம் பண்ணுறோம் இந்த உலகத்தில் நம்ம பிரச்சனைகளை தீர்க்கணும். பட் மூல பிரச்சனையான ஜென்ம, பர்த், டெத், ஓல்டேஜ், டிசீஸ், பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், அது இந்த உடம்பு அப்படியா செய்யப்பட்டது. ஸோ அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நமக்கு வந்து பகவானுடைய நாமம், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸோ பகவான் பகவத்கீதையில் சொல்கிறாரு, மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் யவைஷ்யாஸ்யே சத்தியம் தே பிரதிஜானி பிரியோசம். பக்தி ரொம்ப சுலபம். 4 காரியம் தான் சொல்கிறார் பகவத்கீதை 18வது அத்தியாயம். இந்த ஒரு ஸ்லோகத்தை 2 தடவை பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார்.
வேற எந்த ஸ்லோகம் 700 ஸ்லோகங்கள் இருக்கு. ஒன்லி ஒன் ஸ்லோகா இஸ் ரிப்பீட்டட் ட்வைஸ். இது ஏன் யார சொல்றீங்க? ஏன் ஒரு ஸ்லோகம் 2 தடவை ரிப்பீட் ஆகுது? டீச்சர் பாடத்தை 4 தடவை சொல்லி கொடுக்குறாருன்னு எதுக்கு சொல்லி கொடுக்குறாரு? இம்பார்ட்டன்ட் இல்லையா? லாட் ஆஃப் டீச்சர்ஸ் அறியாது. எக்ஸாமுக்கு அது வருதுன்னா 1 தடவை சொல்லி கொடுப்போம், 2 தடவை டீச்சர் சொல்லி கொடுத்தாரு, கரெக்ட் எழுதும் இல்லையா? அது ஏன் டீச்சர் மறுபடியும் சொல்றாங்க? இம்பார்ட்டன்ட். ஏன் பகவத்கீதையில இந்த ஸ்லோகம் பகவான் 2 தடவை சொல்லியிருக்காரு? 700 ஸ்லோகங்கள், 699 ஸ்லோகாஸ், ஆல் யூனிக். இந்த ஒரு ஸ்லோகம் மட்டும் 2 தடவை வருது. பிகாஸ் இதுதான் அர்ஜுனா நீ செய்யக்கூடியது. என்னென்னலாம் செய்யலாம். பக்தியில் பயங்கர டைவர்ட் ஆயிரும். இது பண்ணுவோம், அது பண்ணுவோம், கடைசியில் எது பண்ணுவோம் அதை விட்டுருவோம் இல்லையா? வியாபாரி எல்லாம் பிரம்மாண்டமாக வியாபாரம் பண்ணுறாரு. அவர்கிட்ட போய் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குங்க, வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்குங்க? எல்லாம் நல்லா இருக்கு, நஷ்டம் தாங்க. என்ன உபயோகம்? வியாபாரம் நடத்துறதே ப்ராஃபிட்டுக்கு. அவர் என்ன சொல்றாரு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, ஒன்று தான் சரியில்லை, லாபம் இல்லை, நஷ்டம். நையா முட்டாள பண்ணி. அந்த மாதிரி நம்ம பகவத்கீதையில் என்ன சொல்றாரு? மன்மனா, எப்பவுமே என்ன நீ நினைச்சிட்டது. கஷ்டமா கண்ணு மூடணுமா குருவாயூரப்பனோட தரிசனம். கண்ணை மூடணுமா குருவாயூருக்கு போயிருந்தோம், கீர்த்தனம் பண்ணோம், பக்தர்களோட இருந்து அதோட தரிசனம். இதுதான் வரணும். இது மன்மனா. மத்பக்து, பகவானுடைய என்னுடைய பக்தனாகி விடு அப்படின்னு அவருடைய பிரசாதம் சாப்பிட்டு அவருடைய நாம ஜபம் பண்ணி மத்பக்து மத்தியாஜி அப்படின்னா எனக்கு வழிபாடு செய். பகவானுடைய விக்கிரகம்லாம் வச்சு ஆராதனை பண்றது அவருக்கு. மாம் நமஸ்குரு. நான் நேற்று சொன்னேன் இல்லையா, கோயிலுக்குள்ள வந்தாலே ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய காரியம் என்ன? நேற்று சொல்லிக் கொடுத்தேன், நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்குரு. கஷ்டமா? நம்ம உடம்ப முன்னாடி பகவானுக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்றோம். இதுதான் பக்தி. கஷ்டமா? எத்தனை பேர் கஷ்டம் கை தூக்குது? இது கஷ்டம் நீங்கன்னா உங்களுக்கு வேற வழியே இல்லை. சுலபம், வெரி சிம்பிள் டிவோஷனல் சர்வீஸ். இதை பண்ணியே வைகுண்டத்துக்கு போயிடும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஹரிநாம் சங்கீர்த்தன கி, கந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீ குருவாயூரப்பன் கி, ஜாய கௌர பிரேமானந்தே. ஹரே கிருஷ்ணா. சரியா? இனிமேல இருந்தா வயிறு தாங்க. ஹரே கிருஷ்ணா. ஸோ வி ஹேவ் டு